ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் நியூசிலாந்து தமிழச்சி. நான் இன்றைக்கி செமண்டின் ரொட்டி செய்ய போகிறேன். அதுக்கு செமண்டின் ஒரு டென் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக நல்லா மாவு போட்டு நல்லா பெனஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு நல்லா பெனஞ்சிருக்கேன். பட்டர் போட்டு நல்லா சாஃப்டாக வரும், அதனால் போட்டு பெனஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செமண்டின் செய்கிறதுக்காண்டி அந்த மசாலா செய்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சின்ன பொடிசாக பூண்டும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கேரட் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் செய்ய போகிறேன், மசாலா செய்ய போகிறேன். ரொட்டியை நல்லா சுட்டு வச்சுக்குவோம், லைட்டாக சுட்டு வச்சுக்குவோம். அப்புறம் எண்ணெயில் பொரிக்கணும். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன், பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். லைட்டாக வதக்கினா போதும். இதில் கேரட்டையும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சூடு பண்ணணும். இந்த ரொட்டியை நல்லா நம்ம சூடு பண்ணக்கூடாது, லைட்டாக சூடு பண்ணணும். ஏன்னா எண்ணெயில் பொரிக்கணும்ல, அதனால். இப்போ கோஸை போட்டுக்கலாம். முட்டை கோஸ் போட்டுக்கணும். தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சாஸை முடிட்டு ரெண்டு டப்பா போட்டுக்கலாம். வச்சுக்கோங்க. ஜூஸ் எல்லாம் நல்லா போகும். இங்கே பாருங்கள், இப்போ ரொம்ப நைஸாக சாஃப்டாக நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப சுடக்கூடாது, அளவாக சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக நைஸாக பாருங்கள், நைஸாக திக்காக இல்லாமல் சும்மா நைஸாக செஞ்சுட்ருக்கேன். கைஸ் இங்கே பாருங்கள், நான் எல்லாமே மீனெல்லாம் நான் உயிரோட முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் செமண்டிங்கில். இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நான் உப்பு போடலை, நீங்கள் தான் போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரொட்டி. இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப உரப்பு வேணால் போதும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு. போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், செமண்டின் வாசம். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரொட்டியில் ஃபுல் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஸ்டஃப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ரொட்டியில் ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஆறின பிறகு நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் ரொட்டியில். இவ்வளோ சூப்பராக பாருங்கள் பண்ணியாச்சு.
நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரொட்டி வந்து. பார்த்திங்கன்னா ரொட்டியெல்லாம் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு வந்து நம்ம ரொட்டியில் வந்து சைடில் தடவுறதுக்கு இப்படி மாவு கரைச்சி வச்சுக்கணும். ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் ஹீட் ஆகும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன்ல. இப்போ ரொட்டியில் வந்து ஃபுல் பண்ணிக்கிறேன். நான் ரொட்டியில் ஃபுல் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்து மடிச்சு விட்டுப்போம். நம்ம இப்படி மடிச்சு விட்டுக்கலாம். இப்படியெல்லாம் ஒட்டி வச்சுக்குவோம். மாவை வந்து ஓரத்தில் இப்படி பூசிக்குவோம். நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஸ்ட்ரெட்டாக ஒட்டிக்கணும். நம்ம ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்டியான ரொட்டி. இந்த மலைக்கு வந்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.